ஒரு 1 hour இந்த கிளாஸ் முடிச்சிடும். இது ஒரு டே டைமில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு 2 hours பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அட்டன் பண்ணிங்கன்னா இது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த யூனிட் சனி ஞாயிறில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், யூனிட் 5. ஓகே, ஸோ யூனிட் 5ல் நீங்கள் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் நடத்த வேண்டியது எனக்கு ஒரு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் போதுமானது. ஓகே, ஸோ டேட்டா அனாலிசிஸ் ஆர் எரர் அனாலிசிஸ்னு பேர். ஓகே, இன் கெமிக்கல் அனாலிசிஸில் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறோம், எரர் வந்து. ஓகேவா? ஸோ எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ எரர் எது மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக நம்ம லேபில் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற வேல்யூக்கு நம்ம எரர் கால்குலேட் பண்ணுவோம். That means difference between measured value and true or known value. நம்ம ட்ரூ வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ட்ரூ வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம். அதர்வைஸ் வி கால் இட்ஸ் known வேல்யூன்னு அர்த்தம், மெஷர்ட் வேல்யூ. The estimated uncertainty, அதில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த வேல்யூல. That is estimated uncertainty in a measurement or experiment. Okay, that is more commonly errors are caused by faulty calibration or standardization or random variations or uncertainty in the result. ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய அன்சர்டினிட்டி ஆர் ரேண்டம் வேரியேஷன், நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ரேண்டமாக இருக்குது, ஆர் ஸ்டாண்டர்டைசேஷனில் சம் மிஸ்டேக் பண்ணுறது, அளவு குறிக்கிறதுல ரீடிங் குறிக்கிறதுல சம் மிஸ்டேக் பண்ணுறது, இதெல்லாம் இஸ் கால்டு காமன் எரர்ஸ். இல்லை நம்ம நிறைய டெஃபினிஷன் டேர்ம்ஸ் தெரியணும். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான டெஃபினிஷன் டேர்ம்ஸ் இருக்கும் நிறையா. ஓகே, மீன்னா ரொம்ப சிம்பிள். மீன்னா சராசரி. ஓகே, ஆவரேஜ், மீன்றது ஆவரேஜ். த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு okay, the most widely used measure of central value is the mean. Okay, காமனா ஒரு 6 டேட்டா எடுக்கிறோம், 7 டேட்டா எடுக்கிறோம்னா அந்த மிடில் வேல்யூ வந்து நம்ம யூஸ்வலா ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு அரித்மேட்டிக் மீன் ஆர் ஆவரேஜ்னு பேரு. இது எப்படின்னா டோட்டல் சம் ஆஃப் த ரெப்ளிகேட் மெஷர்மெண்ட்ஸ், டோட்டல் மெஷர்மெண்ட் எத்தனையோ டிவைட் பை த நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இந்த செட்டு. ஓகே, இப்போ வேல்யூ வர வேல்யூ எல்லாம் கூட்டிட்டு எத்தனை வேல்யூ நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அத்தனை வேல்யூவெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைட் பை என். எக்ஸ்ஐன்றது இண்டிவிஜுவல் வேல்யூ, ஒவ்வொரு வேல்யூ. சமேஷன்றது அந்த வேல்யூ கூட்டணும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரெப்ளிகேட் மெஷர்மெண்ட், எத்தனை வேல்யூ செஞ்சீங்களோ அது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் டைட்ரேஷன் இஸ் ரிப்பீட்டட் 4 times, 4 டைட்டர் வேல்யூ கிடைக்குது. இந்த 4ஐயும் கூட்டியாச்சு, கூட்டி 4ஆல டிவைட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் 10.05, தட் இஸ் த மீன். ஓகே, மீன் அவ்வளோதான். மீன் எல்லாம் கொஸ்டின் டிஆர்பியில் கேட்க மாட்டாங்க. மீன் வந்து ரொம்ப சிம்பிள், 4 கூட்டி 4ஆல வைக்குது. நம்ம பர்சன்டேஜ் போடுவோம் இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனை சப்ஜெக்ட் எடுத்தோமோ டோட்டல் கூட்டிட்டு போடுறோம் இல்லையா, அது போல தான். டெஸ்ட் கூட்டிட்டு எத்தனை சப்ஜெக்டோட பார்க்குறோமோ அது. தென் மீடியன்னாவே அது ஒரு மீனிங் இருக்கு. மீடியன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சென்டர் மீடியன் சொல்லுவோம். சென்டர் மீடியன் ரோட்ல நடுவில் வச்சிருக்கிறது விச் இஸ் கால்டு சென்டர் மீடியன் சொல்லுவோம். ஒரு பேரிகார்டு இருக்குன்னா சென்டர் மீடியன் சொல்லுவோம். இப்போ மீடியன்ங்கிறது மிடில் வேல்யூ. மீடியன்றது மிடில் வேல்யூ. ஓகே, இப்போ ஒரு 7 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 டேட்டா இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 டேட்டா, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 டேட்டா விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது மிடில் வேல்யூ. தட் இஸ் கால்டு மீடியன். சப்போஸ் 8 டேட்டா வச்சிருக்கிறோம், 8 டேட்டா வச்சிருக்கோம், எது சார் மிடில் அப்படின்னா, ஸோ கடைசியில் 3, முன்னாடி 3 எடுத்துட்டு நடுவில் இருக்க 2 இருக்கும் இல்லையா. ஓகே, 2. ஃபார் எக்ஸாம்பிள் 8 வேல்யூ இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதுல எது சார் மிடில் வேல்யூ அப்படின்னா, இதை விட்டுட்டு ஈக்குவலா விட்டுட்டு இது 2 இருக்கு இல்லையா, 2ஐயும் கூட்டி, ஓகேவா. ஸோ இது 4 and 5 இருக்குன்னா 9 divided by 2 equal to 4.5. okay, and this is called a median. Okay, so the key போட்டுருப்போம். The median is the middle value in the set of data that has been arranged in a numerical order. கரெக்டான ஆர்டர்ல இருக்கணும், எதர் ஏறு வரிசை அது இறங்கு வரிசையில் இருக்கணும். கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் கொடுத்துருக்க டேட்டாவை. The median is used advantageously when a set of data contains result that differ significantly from others in the set. Okay, 2 செட் டேட்டா எடுக்கிறோம், அவுட்லியர்னா we call other செட்னு அர்த்தம். ஓகே, அவுட்லியர்ஸ் அப்படின்னு. இப்போ 2 செட் ஆஃப் டேட்டா இருக்கு, 2ம் கரெக்டா இல்லையான்னா எப்போ அது கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்னா அதனுடைய மீடியன் வேல்யூ எடுத்துட்டு 2னுடைய மீடியன் வேல்யூ டேட்டா முன்ன பண்ண மாறி இருக்கலாம். ஆரம்பத்துல ஏறு வரிசை இறங்கு வரிசையில டேட்டா முன்ன பண்ண இருக்கலாம்.
பட் அதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு டேட்டாவுடைய மிடில் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட சேமா இருந்துச்சுன்னா அப்போ அது கரெக்டான ரீடிங்னு அர்த்தம். An outlier, that means other set, can have significant effect on the median of the set but has no effect on the median. ஓகேவா? ஸோ outlier இருந்து அதர் செட் that differs significantly. வேற இதுலேருந்து இன்னொரு செட்லேருந்து இது மாறும். that gives significant effect. ஒரு டேட்டா வேற இன்னொரு டேட்டா வேற, ஆனால் மீடியன்ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரெண்டுடைய மீடியன் வந்து சேமா இருக்கும். ஓகே, அது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா எடுக்கிறீங்க, 3 4 5 6 7 8 இருக்குது. இது வந்து ஒரு செட்டு. ஓகேவா? இந்த செட்டு 1, செட்டு 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டு 2 வந்து 3 6 1 இல்லையா, 7 அப்புறம் 2 8 4, ஆனா அதுல இருக்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ இது நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அதனால இதுல எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது, மீடியன்ல எந்த பாதிப்பும் இருக்காது, சேமா இருக்கும்னு அர்த்தம். ஓகே, the mean and median may or may not be same. the mean and median, ஒரு டேட்டால நீங்க சராசரி எடுக்கிறீங்க ஆர் மீடியன் மிடில் வேல்யூ எடுக்கிறீங்க, ரெண்டும் சேமா இருக்கலாம். இன் மோஸ்ட் கேசஸ், சம் கேசஸ் சேமா கூட இல்லாம இருக்கலாம். when the number of measurements in the set is small, suppose the set value small இருக்குன்னா the values often differ. measurements data, நம்ம கிட்ட டேட்டா ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 5 டேட்டா தான் இருக்கு, 3 டேட்டா தான் இருக்குன்னா the value differ ஆகும், மீன் மீடியன் வேல்யூ differ ஆகும். ஓகே, an odd number of results, odd number ஒற்றைப்படை எண் இருக்குன்னா the median can be evaluated directly. ஒற்றைப்படை என்னன்னா ரெண்டு பக்கம் விட்டுட்டு ஈவன் நம்பர் பண்ணிடலாம். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா மேல சொன்னதான் மிடில் பேர் இஸ் யூஸ்டு. பாருங்க டேட்டா பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கு, 6 இருக்கு. ஓகே, கால்குலேட் த மீன் அண்ட் மீடியன் ஆஃப் த டேட்டா. மீன்னா தெரியும், எல்லாத்தையும் கூட்டணும், சராசரி கூட்டிட்டு எத்தனை டேட்டா இருக்கு, 6 டேட்டா இருக்கு, எல்லாத்தையும் கூட்டினா 118.7 டிவைட் பை 6, திஸ் இஸ் கால்டு மீன். இது வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எத்தனை டேட்டா இருக்கு, 6 டேட்டா இருக்கு டோட்டலா. அப்ப மிடில் பேர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மிடில் பேர்னா பாருங்க, இதுதான் மிடில் பேர். அப்ப 19.6 பிளஸ் 19.8 டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 19.7. திஸ் இஸ் கால்டு மீடியன். மீடியன் எப்பன்னா ஈவன் நம்பரா இருக்கும் பொழுது, ஈவன் நம்பரா இருக்கும்போது திஸ் இஸ் த மீடியன். ஓகே, இப்ப இங்க மீடியன் பாருங்க, ஆட் நம்பர் 1 2 3 4 5 ஆட் நம்பர் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஏறு வரிசை இறங்க வரிசையில கரெக்டாக பண்ணணும். ஓகே, அப்போ இது எது மிடில், and this is the middle, so therefore the median is the middle of the value, 1.0. okay, median is calculated like this way. Okay, next is the precision. ஓகே, ப்ரிசிஷன். ஓகே, நம்ம ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரேசின் ரெண்டு இருக்கு. அக்யூரேசின்னா நம்ம துல்லியம் சொல்றது, ப்ரிசிஷன் வந்து திட்டம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு வேல்யூல வந்து ப்ரைசஸ் வேல்யூ சொல்லுவோம், பட் அக்யூரேசின்றது வேற. ஓகேவா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, it describes the reproducibility of measurements or closeness of results that have been obtained in exactly the same way. ஓகேவா? இது ப்ரீவியஸ் தியரில் கேட்டிருக்காங்க, பாலிட்டிக் தியரில் டைம். க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னா என்னன்னா ப்ரிசிஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, இந்த நம்ம கன்கார்டன்ட் வேல்யூ எடுப்போம் இல்லையா, கன்கார்டன்ட் வேல்யூ ஒரு டைட்ரேஷன் பண்ணும்போது க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிசல்ட்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுக்கிறீங்க 18.2, செகண்ட் ரீடிங் எடுக்கிறீங்க. ஓகேவா? திஸ் இஸ் 18.4, தேர்ட் ரீடிங் எடுக்கிறீங்க, தட் இஸ் 18. ஓகேவா? இப்போ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ் இல்லையா, 18.2 18.4 18 ஆல்மோஸ்ட் இஸ் க்ளோஸாக இருக்கும். ஓகே, இப்போ க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிசல்ட். அப்போ இது வந்து ப்ரைசஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரிசிஷன். ஓகே, இப்போ பின்னாடி அக்யூரேசி பார்ப்போம். அக்யூரேசி என்னன்னா, இந்த வேல்யூ ராங்க கூட இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வர வேண்டிய வேல்யூ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 20 வந்தா கரெக்ட், 20 தான் நோன் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ.
ஆனால் இது 20 வரல. அப்போ இட்ஸ் நாட் ஏ அக்யூரசி, இட்ஸ் நாட் ஏ. ஆனால் ப்ரிசைஸ் வேல்யூ. திரும்ப திரும்ப செய்கிறீங்க, க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸாக இருக்குது அந்த ரிசல்ட்டு. ஸோ தர்ஃபோர் இட்ஸ் அ ப்ரிசிஷன். ஆனால் வர வேண்டிய ட்ரூ வேல்யூலேருந்து டிவேட் ஆகிருக்கு. அப்போ 20 ட்ரூ வேல்யூனா 20க்கு நியரஸ்டாக வருது, விச் இஸ் கால்ட் அக்யூரசி. ஓகேவா? ஸோ பின்னாடி பார்ப்போம். Generally, the precision of a measurement is readily determined by simply repeating the measurement of replicate sample. Okay, replicate not duplicate. So திரும்ப திரும்ப செய்யுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சோம் சரியா வரல, செகண்ட் டைம் செய்கிறோம் அது சேமாக வருதா? கன்கார்டன் வேல்யூ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கன்கார்டன் வேல்யூஸ், ஒத்த அளவீடுகள், that gives precise value. ஆனால் இந்த ப்ரெசைஸ் வேல்யூ நீட் நாட் பி அக்யூரேட். இது அக்யூரேட்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு 3 முறை செஞ்சுட்டு வந்து ரீடிங் காமிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸு இல்லையா, 3 க்ளோஸாக வந்துச்சுன்னா அது கரெக்ட்னால அர்த்தம் கிடையாது. ஓகே, இட்ஸ் அ ப்ரெசைஸ் வேல்யூ. ஓகே, இதை மெஷர் பண்ணக்கூடியது சில மெத்தட்ஸ் இருக்கு. தட்ஸ் ஆவரேஜ் டீவியேஷன் ஃப்ரம் த மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ். ஓகேவா? And these are widely used method to determine the precision. Okay, question கேட்கலாம். Which one of the following is used to measure the precision? என்ன கேட்கணும்? Variance, relative standard deviation, coefficient of variation, average deviation from the mean, standard deviation, இதெல்லாம் இது மெஷர் பண்ணுது. So these functions இங்க 3, so 1 2 3 4 5 இருக்கு. இல்லை இந்த வேரியன்ஸ் வேரியேஷன்ன்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம். அதே போல டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன்று, ஆவரேஜ் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் ஒன்று இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அண்ட் வேரியன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் மாடல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேறு, ஆவரேஜ் டீவியேஷன் ஃப்ரம் த மீன் அது ஒரு ஃபங்க்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அது ஒரு இது, வேரியன்ஸ் ஒரு. ஓகேவா? ஸோ தீஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அல்லது சிம்பிளி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை அடிச்சிருங்க. தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹவு மச் அன் இண்டிவிஜுவல் ரிசல்ட் xi differs from the mean, which is called a deviation from the mean. ஓகே, எவ்வளோ இண்டிவிஜுவல் வேல்யூல வேறுபாடு வருது, which is called deviation from the mean. சப்போஸ் கொஸ்டின்ல வந்து what is the deviation of the following data அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சராசரியிலிருந்து எவ்வளவு விலகி இருக்குன்றது தான் டிவியேஷன் ஃப்ரம் த மீன். ஓகே, ஃபார்முலா தெரியணும். DA ஈக்குவல் டு xi மைனஸ் எக்ஸ் பார். ஓகேவா? இது விச் இஸ் கால்டு, அப்போ xiங்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா, xiங்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா, இண்டிவிஜுவல் டேட்டா. எக்ஸ் பார்ன்றது மீன். ஓகே, அதில் கழிச்சிட்டிங்கன்னா வர்றது டிவியேஷன் ஃப்ரம் த மீன். ஓகே, திஸ் யூ see that. A sample of an organic compound contains the percentage of carbon 38.42, 38.02 and 38.22. ஒரு 3 டேட்டா இருக்கு. இது சராசரியிலிருந்து எவ்வளவு விலகுது, டிவியேஷன் எவ்வளவு சராசரியிலிருந்து விலகுதுன்றது கொஸ்டின். பாருங்க, ஒவ்வொரு டேட்டா பாருங்க, ஒவ்வொரு டேட்டா 3 டேட்டாவை கூட்டி 3ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்ப டிவியேஷன் ஃப்ரம் த மீன் ஒவ்வொரு டேட்டாவும் எவ்வளவு விலகுது. For first data 38.42 first data, x1 minus x bar, 38.42 average வந்து 38.22. அப்ப this is the deviation from the mean of the first value. Second value க்கு இது deviation, third value க்கு 0 deviation. அப்ப deviation from the mean அப்படின்னா எவ்வளவுனா, அந்த 3 deviation கூட்டி 3ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 0.133. அப்ப ஒட்டு மொத்தமா அந்த டேட்டா எவ்வளவு மாறுது அப்படின்னா 30.22 ஆவரேஜில் இருந்து ஓகே, இப்போ ஆவரேஜ் வேல்யூ வந்து 38.22. அதுல இருந்து ஒவ்வொரு டேட்டாவும் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வேரி ஆகுதுன்னா 0.13 அளவுக்கு வேரி ஆகுது. ஓகே, அப்ப அந்த வேல்யூ குறைவா இருந்துச்சுன்னா ப்ரிசிஷன் வேல்யூ அதிகம் அர்த்தம். ஏன்னா டிவியேஷன் குறைவா இருந்துச்சுன்னா மோர் ப்ரிசைஸ் வேல்யூ அர்த்தம். ஸ்மாலர் இஸ் தி ஆவரேஜ் டிவியேஷன், கிரேட்டர் இஸ் தி ப்ரிசிஷன். சரி, எக்ஸ்கியூஸ் சார். எஸ் சார், சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ ஒன்னு வருதுங்க சார். அது மைனஸ் நெசசிட்டியா சார்? சென்டர்ல 0 பாயிண்ட் சென்டர் வேல்யூ சார் 38.02 மைனஸ் 38.22 சென்ட்ரல் x2 இல்ல, அது ஜஸ்ட் டிஃபரன்ஸ், அது அவ்வளவுதான்.
டிஃபரன்ஸ் ஒன்லி எடுத்தா போதும் சார். யா ஜஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே, நெகட்டிவ் வேல்யூ தேவையில்லை. யா தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்ஸ். எஸ் சார், அந்த 0 வந்தா நம்ம 3-ஆ கன்சிடர் பண்ணலாமா இல்ல 2-ஆ கன்சிடர் பண்ணலாமா சார்? எந்த 0? தேர்ட் ஒன்ல 2 மைனஸ் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.00 இருக்குங்களா சார்? ஓகே. இப்ப அத 3-ஆ கன்சிடர் பண்ணணுமா இல்ல 2-ஆ கன்சிடர் பண்ணிக்கலாமா சார்? டிவைட் பண்ணக்குள்ள நீ 3 டேட்டா இருக்குல்ல. சரிங்க சார், அதான் 0 வந்துருச்சுல்ல சார்? ஆன்சர் மாறாது. இப்ப நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க 0 ஏதோ மதிப்பு மாறுதுல, ஆனா 3ஆல டிவைட் பண்ணணும், அது தெரியணும்ல. சரிங்க சார், அதான் வேல்யூ 0-வா இருந்ததால அது 2 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் சார். 2 தான் இங்க இருக்குது, 2 தான் இருக்கு. 2 கூட்டினா தானே 0.4 இல்லையா? ஓகே ஓகே சார், ஓகே சார். அதான் இல்ல, நீங்க 2 மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா என்ன மீனிங்னா, நீங்க கேட்கறதுக்கு 2 மட்டும் கன்சிடர் பண்ணா 0.40 டிவைடட் பை 2 ன்னு வந்துரும். தட்ஸ் ராங் இல்லையா? ஓகே சார். you need to consider all the data. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அந்த வேல்யூல டீவியேஷன் கிடையாது. பட் ஆவரேஜ் எடுக்கும்போது தட் 3ஆல டிவைட் பண்ணி ஆகணும்ல. ஓகே ஓகே சார், அதான் 0-வா இருந்தால கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, வேல்யூ எடுத்துக்கலாமா வேணாமா. ஸோ இதுல மற்றது என்ன இருக்கு பாருங்க, ஆவரேஜ் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். ஆவரேஜ் டீவியேஷன், ஓகே, டீவியேஷன் ஃப்ரம் த மீன் பார்த்தோம். இதுல ஆவரேஜ் டீவியேஷன் ஃப்ரம் த மீன், ஆவரேஜ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்றது 5 மார்க் கொஸ்டின், ஓகேவா? நீங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டு இப்ப இது பிரச்சனை கிடையாது. இது வந்து xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை என்னங்கிறது சிம்பிள். இப்ப மேல பார்த்து தான் ஆவரேஜ் டீவியேஷன் ஃப்ரம் த மீன்ன்றது மேல பார்த்து தான் டிவைட் பை n இங்க பார்த்தோம் இல்லையா? di equal to என்னது, டீவியேஷன் ஃப்ரம் த மீன் வந்து xi மைனஸ் எக்ஸ் பார் டீவியேஷன் ஃப்ரம் த மீன். ஆவரேஜ் டீவியேஷன் டிவைட் பை n நம்பரால டிவைட் பண்றீங்க, ஓகே? மேல பார்த்து தான், ஓகே? xi-ங்கிறது இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட், x பார்ங்கிறது மீன் ஆஃப் த மெஷர்மெண்ட், n இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அதான் n தான் இந்த டோட்டல் மெஷர் ஆஃப், இங்க பார்த்து பாருங்க n, ஓகே? அது சேம். தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆர் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன்று இருக்கு. இது 5 மார்க் கொஸ்டின் போல. என்ன பாருங்க, xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் டிவைட் பை n மைனஸ் 1, நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை இருக்கோ அது -1, அப்புறம் ரூட் எடுக்கணும், ஓகே? வரக்கூடியது டெசிமல் இருக்கும், ஓகே? டெசிமல் இருக்குது, அது ரூட் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்து பண்றது இட்ஸ் வெரி டீடியஸ் ப்ரொசீஜர் அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் இட் கன்சியூமிங் டைம். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்காங்க, ஓகேவா? இதில் மோஸ்ட்லி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இது ஒரு 1 மார்க்ல கேட்க முடியாதுன்ற கொஸ்டின் தெரியும், ஓகே? So it is commonly used in statistics as a measure of precision. It is applied to a small sample of data, okay? குறைவான டேட்டா இருக்கிறதுக்கு இது அப்ளை பண்றாங்க. The sample is a subset of measurements selected from population. That means நம்ம கிட்ட நிறைய டேட்டா இருக்கும், ஒரு ரேண்டமா ஒரு 100 டேட்டா இருக்கு, ஒரு 50 டேட்டா இருக்குன்னா எங்கேயாவது ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 இல்லை ஒரு 30லேருந்து 40 இல்லை 25லேருந்து ஒரு 35 அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் செட் டேட்டா எடுத்து கால்குலேட் பண்றதுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய இல்லைன்னா இட்ஸ் டிஃபிகல்ட், மெஷர்மெண்ட் பண்றது டிஃபிகல்ட். This quantity is obtained by the summation of the squares of the individual deviation from the mean. That means xi minus x bar whole square. Okay, this square பண்ணணும். Dividing by n minus 1. எத்தனை டேட்டா டிவைட் பை -1 பண்ணணும், ஓகே? ஸோ அப்புறம் ரூட் எடுக்கணும், ஓகே? அப்புறம் ரூட் எடுக்கணும். இவ்வளோ வேல்யூ இருக்கு. ஸோ தேர்ஃபோர் த ஃபார்முலா, ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிச்சுக்கோங்க. இது தெரியும், இட்ஸ் அ டீவியேஷன் ஃப்ரம் த மீன். என்ன தெரியும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், திஸ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரிசல்ட்ஸ், okay? இது by definition the mean x of the set n is given by, okay? So x bar ன்றது is average, x bar is average, ஓகேவா? அப்ப அந்த ஃபார்முலால ஸோ ஜஸ்ட் இப்படியும் பண்ணலாம், அது ஒரு ஃபார்முலா, ஓகே? முன்ன பார்த்தோம் இல்லையா, எஸ், இதுவும் எஸ் தான், இதுவும் எஸ் தான். we can use either this formula or this is another formula, xi square minus xi whole square divided by n minus 1, okay? So this equation is more convenient to use for the calculation, okay? அது xi minus x bar ஒவ்வொன்றும் டீவியேஷன் கண்டுபிடிச்சு ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஃபைனலாக n minus 1 பண்ணி
அப்புறமா அது ரூட் எடுக்கணும். ஓகே, இது இஸ் அனதர் மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து நீங்க இது ட்ரை பண்ண வேண்டாம். கொஷின் ஆன்சர் டைப்ல கொடுத்துருப்பேன், மேபி ஒர்க் அவுட் பண்ணுங்க. பட் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாதாங்கிறது தெரியும். ஓகே, யூ சி தட் for titrating 10 ml of a solution with the help of microburette, the volumes of the titrant ஒரு 1 2 3 4 5 6 வேல்யூ கிடைக்குது. calculate the standard deviation. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, ஒரு 6 டேட்டா இருக்கு, இதெல்லாம் இண்டிவிஜுவல் டேட்டா, அதனுடைய ஆவரேஜ் சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டோட்டல், அந்த டோட்டல் வேல்யூவை ஸ்கொயர் பண்றோம். 59.2 சமேஷன் ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்றோம், டிவைட் பை ஆர் பண்ணீங்கன்னா இவ்வளோ வேல்யூ, இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ 598. அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பாருங்க, இது ஸ்கொயர் பண்றோம், ஒவ்வொன்றும் ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் பண்றோம். ஓகே, இது ஆவரேஜ் பண்றோம். என்ன வித்தியாசம் பாருங்க, ரொம்ப ரொம்ப குறைவான வித்தியாசம். இது 598.4038 இஸ் அ 4011. அப்போ ரெண்டும் மைனஸ் பண்றோம். ஃபார்முலா பாருங்க, இங்க இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் xi ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ரெண்டும் பண்ணி டிவைட் பை பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ டிவைட் பை 6 - 1. ஓகே, அப்போ வேல்யூ பாருங்க 0.0027. அப்போ இது ரூட் எடுக்கணும், ரூட் எடுக்குது. இட்ஸ் சம்வாட் இஸ் டிஃபிகல்ட். ஓகேவா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க என்ன மெத்தட், ஃபார்முலா தெரிஞ்சுக்காங்க. அதர்வைஸ் 1 மார்க்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. வேரியன்ஸுங்கிறது எஸ் ஸ்கொயர், வேரியன்ஸுங்கிறது எஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இந்த எஸ் ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும் இல்லையா, அதர்வைஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப ரூட் இல்லாம இருக்கிறது வேரியன்ஸ்னு அர்த்தம். ரூட் இல்லாம இருக்கிறது வேரியன்ஸ். எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ வேரியன்ஸ். சப்போஸ் கொஸ்டின் வந்து வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா, வேரியன்ஸ்னா ரூட் பண்ண தேவையில்லை, இந்த வேல்யூவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரூட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், RSD சொல்றது, ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, the relative standard deviation is obtained by dividing the standard deviation by the mean of the set of measurements. It is generally measured in terms of parts per thousand. Okay, suppose RSD question கேட்டாங்கன்னா, RSD என்னன்னா நமக்கு S வேல்யூ கொடுத்துருக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துருக்கணும், டிவைட் பை எக்ஸ் பார்ன்றது ஆவரேஜ் இல்லையா, ஆவரேஜ் கொடுத்துருக்கணும், இன்ட்டு 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்ட்டு 1000 PPT, parts per 1000. So RSD is often expressed in terms of percent by multiplying S by X by 100. பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, this is named as coefficient of variation. அப்ப CV equal to சேம் ஃபார்முலா தான். RSDங்கிறது 1000ஆல parts per 1000, இது 100%. S by X bar 100 is the coefficient of variation. Okay, now see, for example, copper determination as a standard deviation of 2 mg. If the sample has mean value of 50 mg of copper, the CV for this sample is a 4%. Okay, CV பாருங்க, standard deviation என்ன கொடுத்திருக்காங்க, 2 is the standard deviation 2 divided by mean value, x bar is the mean value 2 by 50 into 100 equal to 4%. This is called a coefficient of variance. Okay, see, இது 1000ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா RSD. ஓகே, ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்ப்ரெட் ஆர் ரேஞ்ச், another definition term, spread or range அப்படின்னா என்ன? The term is sometimes used to describe the precision of a set of replicate results. ஓகேவா, ஸோ நம்ம 4-5 டேட்டா எடுக்கிறோம், 4-5 வேல்யூ கரெக்டானு நம்ம செக் பண்றதுக்கு, ஓகே, செக் பண்றதுக்கு இந்த டேட்டா யூஸ் பண்றோம், which is called a spread or range. It is the difference between the largest value and the smallest in the set. ஓகே, அப்போ ஒரு டேட்டால லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 19.3 இருக்கு, ஸ்மால் டேட்டா 19.4, ரெண்டுக்கு ஏற்பட்ட வேறுபாடு இஸ் 0.9. அப்போ திஸ் இஸ் கால்ட் ஸ்ப்ரெட் ஆர் ரேஞ்ச். இந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக போச்சுன்னா, லார்ஜஸ்ட் வேல்யூக்கும் ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் வித்தியாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா, தென் இட் இஸ் நாட் ஏ ப்ரைசஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ குறைவாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ப்ரைசஸ் வேல்யூ.
ஓகே, இது வரைக்கும் ப்ரிசிஷன் உடைய மெஷர்மெண்ட் எப்படின்றது பார்த்தோம். ஓகேவா? நவ் இட்ஸ் கமிங் டு அக்யூரசி. ஓகே, முன்ன பார்த்தது க்ளோஸ்னஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் ரெப்ளிகேட் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஒரு வேல்யூ திரும்ப திரும்ப செய்யறீங்க, டூப்ளிகேட்டா செஞ்சு பார்க்குறீங்க, திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறீங்க, அந்த ஒவ்வொரு வேல்யூ க்ளோஸா வந்துச்சுன்னா அது கால்ட் ப்ரிசிஷன். பட் இங்க க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் டு த ட்ரூ ஆர் அக்செப்டட் வேல்யூ. ஓகே, இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க பாலிடெக்னிக் டிஆர். ட்ரூ வேல்யூக்கு இல்லை அக்செப்டட் வேல்யூ. ஓகே, அதுக்கு இதை வரணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 19.8 வரணும்னா அதுக்கு க்ளோஸா வரணும், வேல்யூக்கு க்ளோஸா வரணும். ஓகேவா? இல்லை சார் 3, 4 டைம் 5 டைம் பண்ணி பார்த்தேன் ஆனால் 18.6 தான் வருதுன்னா தட் இஸ் நாட் ஏ அக்யூரசி, தட் இஸ் அ ப்ரிசிஷன் வேல்யூ. ஓகே, ஸோ அக்யூரசி மெஷர்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ரிசல்ட் அண்ட் த அக்செப்டட் வேல்யூ. ஓகே, ரிசல்ட்டுக்கும் அக்செப்ட் வேல்யூக்கு இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்னஸ். ஓகே, அக்ரிமெண்ட். We can determine the precision just by measuring the replicate samples. நீங்க வேல்யூ நீங்க செஞ்சிருக்க வேல்யூ ப்ரிசைஸ் வேல்யூ அப்படின்னா அது திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தா வந்துடும். பட் அக்யூரசி இஸ் ஆஃபன் மோர் டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் பிகாஸ் த ட்ரூ வேல்யூ இஸ் யூஸ்வலி அன்னோன். நமக்கு மோஸ்ட்லி ட்ரூ வேல்யூ எது வரணுன்றது தெரியாது இல்லையா? இந்த ரீடிங்க்கு இதான் ஆன்சர் வரணுன்றது நமக்கு தெரியாது. we know only the accepted value. ஓகே, இவ்வளவு வந்தா ஓகே அப்படின்னு தெரியும். ஓகே, இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம், இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, லோ அக்யூரசி அண்ட் லோ ப்ரிசிஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபயர் பண்ணுவோம் இல்லையா, புல்லட் ஃபயர் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து சர்க்கிள்ல ஃபயர் பண்ணுவோம் புல்லட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள், இது செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள். நீங்க புல்லட் ஃபயர் பண்றீங்க, ஃபயர் பண்ணும் பொழுது ஓகேவா, இந்த மிடில் இருக்கு இல்லையா, நீங்க மிடில் ட்ரிகர் பண்ணீங்க, மிடில் பண்ணீங்கன்னா இட்ஸ் கால்டு அக்யூரசி. கரெக்டா மிடில் பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னா இட்ஸ் கால்டு அக்யூரசி. ஆனா நீங்க ஒரு 10 ரவுண்ட் பண்றீங்க, 10 ரவுண்டு இங்கேயே இருக்கு, 8, 9, 10 இங்கே இருக்கு. ஓகேவா? 10 ரவுண்டுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு ப்ரிசிஷன். ஓகே, இந்த மிடில் இதுதான் அக்யூரேட்டா, இங்கதான் பாயிண்ட் பண்ணணும். ஆனா நம்ம பாயிண்ட் பண்ணதெல்லாம் டிவைட் பண்ணிட்டு பண்ணிருக்கோம். ஆனா எத்தனை முறை பண்ணாலும் அந்த பர்டிகுலர் கேஸ் திஸ் இஸ் கால்டு ப்ரிசிஷன் அண்ட் திஸ் இஸ் கால்டு அக்யூரசி. ஓகே, தென் ஸோ இதான் கொடுத்துருக்கு லோ அக்யூரசி. ஃபர்ஸ்ட் பாருங்க, டேட்டா ஸ்கேட்டர்டா இருக்கு, லாஸ்ட் சர்க்கிள்ல கொஞ்சம் இருக்கு, அதுக்கு மேல இருக்கு, அதுக்கு உள்ள இருக்கு. அப்ப அக்யூரசியும் கிடையாது, ப்ரிசிஷனும் கிடையாது. பி பாருங்க, அக்யூரசி கிடையாது, மிடில் வந்தா தான் அக்யூரசி, இதுதான் அக்யூரசி. ஆனா ஒரே இடத்துல இருக்கு, ஆனா அக்யூரேட்டா இல்லை, தட்ஸ் கால்ட் ஹை ப்ரிசிஷன். சி பாருங்க, ஹை அக்யூரசி லோ ப்ரிசிஷன், க்ளோஸா வந்துருச்சு, மிடில் க்ளோஸா வந்துருச்சு, ஆனா டேட்டா வந்து இங்க ஒன்று இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இட்ஸ் நாட் அ ப்ரிசிஷன். லாஸ்ட் ஒன் பாருங்க, ஹை ப்ரிசிஷன் ஹை அக்யூரசி, மிடில் வந்துருச்சு, மோஸ்ட் ஆஃப் த டேட்டா கலெக்டட் இல்லையா. ஸோ மோஸ்ட் டேட்டா 4 டேட்டா வந்து க்ளோஸா இருக்கா. ஸோ therefore it's a precision high and accuracy high. Okay, accuracy is measured in terms of either absolute or relative error. Okay, முன்ன பார்த்தோம் இல்லையா, ப்ரிசிஷனுக்கு நிறைய மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி accuracy is measured in terms of either absolute or relative error. இந்த அடிப்படையில் இதை மெஷர் பண்ணலாம். ஓகே, அப்சல்யூட் எரர்னா என்ன? இங்க பாருங்க, E equal to xi minus xt. xங்கிறது ட்ரூ ஆர் அக்செப்டட் வேல்யூ, xiங்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா. ஓகே, இண்டிவிஜுவல் டேட்டா. அப்ப the difference between the measured value, that is absolute or true accepted value, accepted வேல்யூக்கும் நீங்க மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் அப்சல்யூட் எரர். ஓகே, then is a relative error. Relative error is a more useful quantity than the absolute error. அப்சல்யூட் அப்போ மோஸ்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ல ரிலேட்டிவ் எரர் தான். ஓகே, அப்போ என்னன்னா ஓகே, நமக்கு ஒரு வேல்யூ வேணும், அந்த ட்ரூ வேல்யூ ஒரு அக்செப்டட் வேல்யூ வரணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு, அந்த டிஃப்ரென்ஸை பண்ணிட்டு டிவைட் பை ட்ரூ வேல்யூ அக்செப்டட் வேல்யூ. ஓகே, அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, 19.2 இருக்கு, 20 வரணும்னா அப்போ 19.2 - 20 டிவைட் பை 20. ஓகே, இன்ட்டு பர்சன்டேஜில் போடணும்னா 100.
that is the absolute error divided by the true value. Okay, and the value, this is called a relative error. It's a relative error. So for example, data 20.17 minus 20 தான் வரணும், 20.17 இருக்கு. Okay, so divided by 20 divided பண்ணி 100 multiply பண்ணி 0.85% is the error, which is called a relative error. Okay, error is defined as the numerical difference between measured value and the absolute or true value of an analytical determination. Okay, நமக்கு என்ன வேல்யூ வரணும், ட்ரூ ஆர் difference இருக்கும். Okay, இப்போ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் எரர், ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் எரர். ஓகே, அக்யூரசி பார்த்துட்டோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் எரர், ரேண்டம் ஆர் இன்டெர்மினேட். ரேண்டம் ஆர் இன்டெர்மினேட்ன்றது ஒரு டைப் ஆஃப் எரர். இது எப்படி நடக்குது, இந்த ரேண்டம் ஆர் இன்டெர்மினேட் எரர் எப்படி நடக்குதுன்னா, it causes data to be scattered more or less symmetrically around the mean value. Okay, causes data to be scattered more or less symmetrically around the mean value. Okay, okay, ஒரு ஆவரேஜ் வேல்யூல இருந்து அது டிவைட் ஆயிருக்கிறது, ஸ்கேட்டர் ஆயிருக்கு, வேல்யூ வந்து விலகி இருக்கிறது. அப்படி விலகி இருந்துருச்சுன்னா அது எதை பாதிக்கும், அதுக்கு பேர் ரேண்டம் ஆர் இன்டெர்மினேட் எரர்னு அர்த்தம். அது எதை பாதிக்கும்னா ப்ரிசிஷன் வேல்யூ பாதிக்கும். ஏன்னா டேட்டா க்ளோஸா இல்லை, அங்கங்க இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு டேட்டா இருக்கு, இதுல ஒரு டேட்டா இருக்கு, இதுல ஒரு டேட்டா இருக்கு, இங்க 2 டேட்டா இருக்கு, இங்க 2 டேட்டா இருக்கு, இங்க 2 டேட்டா இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து ப்ரிசிஷனை பாதிக்கும்னு அர்த்தம். ஓகே, ஆல் மெஷர்மெண்ட்ஸ் கண்டெயின் ரேண்டம் எரர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கும், அதனால ரேண்டம் எரர்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆக்சிடென்டல் எரர்னு பேர். நமக்கு தெரியாது, இது நடக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ cannot be predicted or detected. நம்மளால கரெக்டா நம்ம செஞ்சு தப்பு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாதுன்றது தான். ஓகே, எக்ஸாம்பிள், when pipetting out a liquid pipette பண்றோம், the speed of draining. ஓகே, பிப்பெட் பண்ணிட்டு நம்ம கோனிகல் ஃபிளாஸ்க்ல விடும்பொழுது மெதுவா விடணும். ரொம்ப ஸ்பீடா பண்ணா டிராப்லெட்ஸ் போயிட்டு கோனிகல் ஃபிளாஸ்க் கூட சைட்ல ஒட்டி இருக்கும். ஓகே, சைட்ல ஒட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குன்னா அது ஒரு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ல எங்க போய் ஒட்டியிருக்கும், ஒரு ஃபியூ டிராப்ஸ் அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் ஒட்டியிருக்கும். நீங்க டைட்ரேஷன் பண்ணும் பொழுது அது ரேண்டம் எரர். ஹேங்கிள் ஆஃப் ஹோல்டிங் த பிப்பெட். ஓகேவா, நீங்க பிப்பெட்டை ஹேங்கிள் ஹோல்டு பண்றது பொறுத்து இருக்கு. ஓகேவா, ஸோ நீங்க பிப்பெட்டை ஹேங்கிள் ஹோல்டு பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணும். நீங்க கிராஸா வச்சிருந்தீங்கன்னா என்னாங்கன்னா அந்த ஏர் உள்ள இது இருக்கும். அதே போல அந்த சொல்யூஷன் வந்து
அந்த மேலே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக மேக்கப் பண்ணியிருக்க முடியாது, 20 ml எக்ஸாக்டாக இருக்காது. which introduce the indeterminate errors in the volume of a liquid pipetted out. Okay, இது மாதிரி நிறைய காரணம் இருக்கு accidental error. Okay, another one is a systematic or determinate error. Okay, அப்ப indeterminate error ன்றது is a random error, systematic ன்றது determinate errors. Okay, இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு systematic errorல. அதுல இது என்னன்னா, it causes the mean of data set to differ from the accepted value. Okay, accepted value இருந்து டிஃபர் ஆகும் டேட்டா மீன். இட் அஃபெக்ட் தி அக்யூரசி ஆஃப் ரிசல்ட். ஓகே, கொஸ்டின் கேட்கலாம், which are the following errors which affect the precision of result. ஓகே, அது வந்து ப்ரிசிஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா, இது ரேண்டம் ஆர் இன்டிட்டர்மினேட், அக்யூரசி அஃபெக்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் அண்ட் டிட்டர்மினேட் எரர்ஸ். எக்ஸாம்பிள், unsuspected loss of volatile analyte while heating the sample. ஓகே, நீங்கள் சாம்பிளை ஹீட் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம வாலட்டைல் அனலைட் லாஸ் ஆயிடுது, அன்சஸ்பெக்டட். ஓகேவா, லாஸ் ஆயிடுது. ஓகே, நம்ம வந்து அது நம்மளால அது லாஸ் ஆனதுனால ஒரு வாலட்டைல் அனலைட் வந்து ஹீட் பண்ணும்போது லாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்தர் அது ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ரியாக்ட் பண்ணாது. அப்போ நமக்கு ரிசல்ட் அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா, இதெல்லாம் இது வந்து சிம்பிளி இஸ் கால்டு அக்யூரசி அஃபெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக் அண்ட் டிட்டர்மினேட் எரர்ஸ். இந்த டிட்டர்மினேட் ஆர் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்ல டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதுல ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், ஒன் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், another one is a method errors. Okay, and third one is a personal errors. Okay, personal errors. Okay, இப்போ இந்த மூணு பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் எரர்ல இன்ஸ்ட்ருமெண்டல் கொஸ்டின் எப்படி எடுக்கலாம், which one of the following is a systematic error, which one of the following is a determinate error, which is not a determinate error, எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த யூனிட் ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட். ஒரு டேட்டா அனாலிசிஸ்ல மட்டுமே 5 கொஸ்டின் வரலாம், 4 கொஸ்டின் வரலாம். தெர்மோகிராமெட்ரிக்ல ஒரு 3 கொஸ்டின் வரலாம், ஒரு வாட் இஸ் குரோமட்டோகிராஃபில 3 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, அப்போ கொஸ்டின் எங்க வேணா ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், எங்க வேணா கேட்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ்னா என்னது, இட் காஸ்ட் பை நான் ஐடியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிஹேவியர் பை ஃபால்ட்டி காலிபிரேஷன்ஸ் ஆர் பை யூஸ் ஆஃப் இன்அப்ராப்ரியேட் கண்டிஷன். ஓகேவா, நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியான கண்டிஷன்ல யூஸ் பண்ணாம இருப்போம். ஓகே, சம்டைம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, அது முன்னாடி வந்து இனட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும், அது பண்ணாமல் இருந்திருப்போம். டெம்பரேச்சர் அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ரீச் ஆனதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணணும், அது பண்ணாமல் இருந்திருப்போம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் ஐடியல். ஓகே, நம்பகத்தன்மை இல்லாத இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், அதனுடைய அளவீடுகள் வந்து காலிபிரேஷன் சரியில்லாம இருக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிப்பெட் பண்றீங்க, பிப்பெட்ல அந்த காலிபிரேஷன் கரெக்டா 20.1 அது இருக்கணும், ஆனால் அது மேபி இந்த காலிபிரேஷன் தப்பா 20.2 இருக்கலாம். இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பிப்பெட் வந்துருச்சு, ரீடிங் கரெக்டா இல்லாம இருக்கலாம். ஓகே, அது போல எக்ஸாம்பிள்ஸ், ஆல் மெஷரிங் டிவைசஸ் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிப்பெட், பியூரெட், வால்யூமெட்ரிக் ஃபிளாஸ்க், இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். கரெக்டா இருக்கும்னு தெரியாது. ஃபால் இன் வோல்டேஜ் ஆஃப் பேட்டரி ஆப்ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட், பேட்டரி ஆப்ரேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் இருக்கலாம். ஓகே, சம் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட், பொட்டன்ஷியோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ல இந்த ஃபால்ட் வரலாம். இட் கேன் பி டிடெக்டபிள் அண்ட் கரெக்டபிள். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதை கரெக்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே, ஆனால் ஒரு மெத்தட் எரர்ஸ், இது பேர் மெத்தட் எரர்ஸ்ன்றது என்னன்னா, மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் இட். ஓகே, இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது அண்ட் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஓகே, the non-ideal chemical and physical behavior of reagents. ஓகே, நம்பகத்தன்மை இல்லாத கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் பிஹேவியர் ஆஃப் ரியேஜென்ட். ஓகே, அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் பண்ணாது தெரியாது, அதனுடைய பிசிக்கல் பிஹேவியர் தெரியாது, அது மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுமா இல்லை என்ன பண்ண தெரியாது. அண்ட் ரியாக்ஷன் ஆன் விச் அண்ட் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் ஆஃபன் இன்ட்ரடியூஸ் மெத்தட் எரர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ ஒரு நான் ஐடியல் கெமிக்கல் ஆர் பிசிக்கல் பிஹேவியர் ஆஃப் ரியேஜென்ட் அண்ட் அதனுடைய ரியாக்ஷன் எல்லாம் என்னது, அதனுடைய ரியாக்ஷன் எல்லாம் இட் இன்ட்ரடியூஸ் ஏ மெத்தட் எரர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிகேட்டர் இன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்லோனஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் and incompletion of reactions and occurrence of side reactions. Okay, these are example of the
மெத்தட் எரர்ஸ். ஓகே, ஸோ சிலபஸ் சின்னதுதான், ஆனால் நிறைய படிக்க வேணும். எது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பேசிக் எரர்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன டைப் இருக்கு, எதுக்குன்றது தெரியணும். ஓகே, நவ் சார் பர்சனல் எரர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிவ் எரர்ஸ். இதுலயே மீனிங்லேயே இருக்கு பர்சனல் எரர். ஓகே, அல்லது ஆப்ரேட்டிவ் எரர். ஓகே, மெனி மெஷர்மெண்ட்ஸ் ரிக்வயர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, நிறைய இதில் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பர்சனல் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் எரர்ஸ் அரைஸ் ஃப்ரம் எராட்டிக் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், தவறா முடிவு எடுக்கிறது. ஓகேவா, எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீரோட் ரீடிங் நோட் பண்ணும் பொழுது யூஸ்வலாக எப்படி நோட் பண்ணோம், பீரோட்லேருந்து ஸ்டாண்ட்ல இருந்து பீரோட் ஸ்டாண்ட்லேருந்து பீரோட்டை எடுத்து நம்ம விஷனுக்கு நேராக ஐக்கு நேராக வச்சு ரீடிங் பார்க்கணும். ஓகேவா, இப்போ நம்ம ஷார்ட்டாக இருக்கிறோம், பீரோட் ஸ்டாண்டாக ஹைட்டாக இருக்கு, கீழே இருந்தே பார்த்து ரீடிங் பார்த்து எடுத்தோங்கன்னா அந்த ரீடிங் தவறாக நோட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அது போல. ஓகே, இல்லை பீரோட்டு டவுன்ல இருக்கு, நம்ம மேலே ஹைட்டாக இருந்து பார்க்குறது தவறாக நோட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் விச் இஸ் கால்டு பர்சனல் எரர். தட் இஸ் த நோட்டிங் த, ஏன்னா ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்க ரீடிங் 18.6ன்னுவாங்க, இன்னொருத்தர் 18.5ன்னுவாங்க, இன்னொருத்தர் 18.7ன்னுவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பர்சனல் எரர். நோட்டிங் த பீரோட் ரீடிங்ஸ் ராங்லி, யூசிங் இம்பியூர் ரியேஜன்ஸ் இம்பியூரா இருக்கும், இம்ப்ராப்பர் வாஷிங் ஆஃப் பிரிசிபிடேட் சரியா வாஷ் பண்ணாம இருக்கும், கலர் பிளைண்ட்னஸ், கரெக்டா கலர். ஓகேவா, ஸோ நம்ம டைட்டேஷன் பண்ணும்போது பார்ப்போம், பிங்க் கலர் வந்துடும், ஒரு ட்ராப் போட்டோன்னா ரொம்ப திக் பிங்க்ல இருக்கும், வெரி பேல் பிங்க்ல இருக்கும். ஓகேவா, அப்போ கலர் பிளைண்ட்ஸ் கரெக்டாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது எல்லாமே பர்சனல் இன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். Such errors would vary from person to person and can be reduced to minimum by experience and careful physical manipulation. ஓகேவா, by experience இதெல்லாம் குறைக்க முடியும். ஓகே, so first is a random error, indeterminate and systematic and determinate error, and another one is அதுல 3 டைப் இருக்கு. third one is a gross error. Okay, it differs from determinate and indeterminate and determinate errors. It is by human error due to carelessness. ஓகேவா, ஸோ மேலே பார்த்ததுல இட்ஸ் நாட் ஏ கேர்லெஸ்னஸ். ஓகேவா, நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே தப்பா பண்றது, இது வந்து கேர்லெஸ்ஸா பண்றது. ஓகே, பட் இட்ஸ் நாட் ஆஃபன், ஒன்லி அக்கேஷனலி. இட் ஹாஸ் நோ எவிடன்ஸ். ஓகேவா, நம்ம என்ன தப்பு பண்ணிருப்போன்றது நமக்கே தெரியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டச்சிங் தி வெயிங் பாட்டில் பை ஃபிங்கர்ஸ். ஓகே, வெயிங் பாட்டிலை நம்ம கையால் தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகே, தொடாம தான் அது வெயிட் எடுக்கணும். லாஸ் ஆஃப் பிரிசிபிடேட் பிஃபோர் வே பண்றதுக்கு முன்னாடி பிரிசிபிடேட் சரியா பிரிசிபிடேட் பண்ண முடியாம கீழே விட்டுருப்போம். ராங் செலக்ஷன் ஆஃப் மெத்தட், ஒரு மெத்தட் சூஸ் பண்றது தப்பா சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, இந்த மெத்தட்ல தான் பண்ணணும்னா நம்ம வேற மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்போம். இது விச் இஸ் கால்ட் கிராஸ் எரர்ஸ். ஓகே, ஸோ எரர்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ மீதி we have 7 more pages இருக்கு. ஓகே, மேபி எனக்கு ஒரு 1 hour ஆர் 45 minutes இருந்தால் போதுமானது. ஸோ மீதி இருக்கிறது டீச் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு டைம், எனக்கு எப்படி டைம் இருக்குன்னு தெரியல. ஸோ சப்போஸ் நாளைக்கு டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டைம் ஜாயின் பண்ணுங்க. அதர்வைஸ் ஏதோ ஒரு மண்டே டைமில் கூட, சப்போஸ் முடியலன்னா மண்டே பார்ப்போம். ஸோ இதுக்கான டெஸ்ட் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இருக்கும். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுறேன். ஆல்ரெடி இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய நடத்தப்பட்ட பகுதிகளை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ see in the next class. Excuse me, sir. Yes. Sir, ion exchange chromatography படிக்கணும் sir. என்னமா? Ion exchange chromatography படிக்கணும். Chromatography இங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது அத சொல்லல. பட் இதுல ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக்கா இல்ல, ஸ்பெசிஃபிக்கா இல்லமா, இதனால ஒரு கிளான்ஸ் பார்த்து. ஓகேங்க சார், தேங்க்யூ. சிடிஓஆர்டி எல்லாம் படிக்கணும் சார். சிடிஓஆர்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எங்கேயோ பார்த்தனே. யூனிட் 6ல இருக்குங்க சார். யூனிட் 6லயே இருக்கப்பா, யூனிட் 6லயே இருக்கு. ஓகே சார். சார் எஸ் சார் சார் யூனிட் 6 7 பிராக்டிஸ் கொஸ்டின் அனுப்பிச்சுங்க சார். +1 டெஸ்ட் கொஸ்டின் வருது சார்.
அதான் ஆல்ரெடி எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டேன். நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்க. எல்லாமே வாட்ஸ்அப்ல அப்பப்ப அனுப்பிவிட்டது தான். லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் எனிவே ஒன் செகண்ட். Year 67 and 1 to test question, sir. என்ன இருந்தா குரூப்ல ஆல்ரெடி தெரிஞ்ச குரூப்ல வச்சிருந்தீங்கன்னா பண்ணுங்க. நிறைய ஒர்க் Group ல sir யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஓகே. நிறைய ஒர்க் இருக்கு. சார் 6-7 வந்துட்டு நீங்க அட்டென்மெண்ட் ஆப்ல தான் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்க சார். இது குரூப்ல போடலைங்க சார். சரி சரிம்மா. சரி நான் பார்த்து வேணா நான் ஓகே. சார் குரோமோகிராஃபிக்கு இருக்கிற நோட்ஸ் என்னப்பாங்க சார்? என்னம்மா? சார் குரோமோட்டோகிராஃபிக்கு ஏற்கனவே இருக்க நோட்ஸ் என்னப்பாங்க சார்? அதாம்மா கொடுத்துருக்காங்க சிலபஸ், அவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, குட் நைட். பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க சார். சார் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க. PDF அப்படியே சென்ட் பண்ணிடுங்க சார். ஓகேம்மா. PDF சென்ட் பண்ணிடுங்க சார் குரூப்ல. ஓகே சார் சாம்பிளிங் இருக்கா சார் இதுல? நான் ஆட் பண்ணிருக்கேன், இருக்கு. சரிங்க சார், ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, குட் நைட், குட் நைட். விடுங்கள் சார்.